மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் துருவ விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கும் பைசன் திரைப்படம் இந்த வார இறுதியில் அதாவது சாட்டர்டே சண்டே எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது பைசன் இந்த படத்திற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய ப்ரொமோஷன் இல்லாமல் தான் வெளியாச்சு. முதல் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப 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 கம்மி தான், வெறும் 2 கோடி தான் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஆனால் முதல் நாளுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு அதிகரித்தது. இதுக்கான மிக முக்கியமான காரணம் முதல் நாள் இந்த திரைப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனம் தான். படத்தை பார்த்த எல்லாருமே இந்த படத்தை பற்றி பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம். அது எப்படி பாசிட்டிவான விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், துருவ விக்ரம் இவங்களோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு படைப்பை பார்த்தது கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற விஷயத்த மக்களே சொல்லும் அளவுக்கு தான் ஒரு பக்காவான படமாக இருந்தது. சொல்லப்போனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் 10 நாளைக்கு அப்புறமா ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. என்னதான் இன்னொரு பக்கம் டியூட் திரைப்படம் நல்ல வசூல், நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட், திரையரங்குகளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் அது எல்லாமே கொடுத்தாலுமே பைசன் திரைப்படத்தோட திரையரங்குகள் எண்ணிக்கையை டே பை டே இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் பைசன் திரைப்படத்தோட வசூல் இருந்துச்சு. வார இறுதியில் பைசன் படத்தோட வசூல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் போன இது 2வது வாரம் 3வது வாரம், முதல் வாரம் படம் ரிலீஸ் ஆச்சு. எப்பயுமே ஒரு படம் ஒரு வார இறுதிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா வார இறுதியை டார்கெட் பண்ணி. ஸோ முதல் நாள் இந்த திரைப்படம் ஒரு வசூல் செய்தால் அதை விட 2 மடங்கு வார இறுதியில் அந்த படம் வசூல் செய்யும். அதே மாதிரி தான் பைசன் திரைப்படம். முதல் நாள் 2 கோடி தான். ஆனால் அந்த வார இறுதியில், அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த திரைப்படத்தோட வசூல் 12 கோடி ரூபாய். இது ஒரு ஹியூஜ் நம்பர். இது முதல் வாரம். 2வது வாரம் முதல் வாரத்தை விட 80% அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2வது வாரம் சாட்டர்டே சண்டே மட்டுமே இந்த திரைப்படம் 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிருக்கான். ஸோ இப்போ 3வது வாரம், இந்த 3வது வாரம் வசூல் லைட்டாக ட்ராப் ஆகியிருக்கு. 23% 2வது வாரத்தை விட கொஞ்சம் ட்ராப் ஆகியிருக்கு. 14 கோடி ரூபாய் இந்த 3வது வாரம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 3வது வாரம் மட்டும், அதாவது இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் 13 கோடி ரூபாய் பைசன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது வரைக்குமே 3 வாரம் முடிவில் இந்த திரைப்படத்தோட வசூல் கண்டிப்பாக 83 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது பைசன் படக்குழுவுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே இந்த திரைப்படத்தோட வசூல் அடுத்த வார இறுதி வரைக்குமே அதிகரிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோ திரைப்படம் எதுவுமே வரல. எந்த திரைப்படத்துக்கும் இதுக்கு மேலே வர திரைப்படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பு கிடையாது. அதனால் பைசன் திரைப்படத்திற்கு மக்களோட கூட்டம் தொடர்ந்து போய்கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வார இறுதிக்குள்ளே பைசன் திரைப்படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 கோடி அப்படிங்கிற போஸ்டர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனால் படக்குழு செம்ம ஹாப்பியில் இருக்குது. பைசன் திரைப்படத்தை மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ எல்லாரும் கேட்குற விஷயம், எதுக்காக பைசன் படத்தை பற்றி மட்டும் பேசுகிற, வேறு படம் இல்லையா, வேறு டாபிக் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்குறீங்க, கேட்டுட்டும் இருக்கீங்க, இனிமேலும் கேட்க போகிறீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தா கண்டிப்பாக நீங்களே பேசுவீங்க. நீங்களே ஒரு 4 பேர் கிட்ட போய் சொல்லுவீங்க, இந்த படத்தை பற்றி பேசுவீங்க, படத்தோட கலெக்ஷனை பற்றி பேசுவீங்க, டைரக்ஷனை பற்றி பேசுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஸோ பெரிய ப்ரமோஷன் கிடையாது, நாம் தான் ப்ரொமோட் பண்ணணும். இந்த படத்தை பற்றி நாம் தான் பேசியாகணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஜாதி படம் கிடையாது, வன்முறையை தூண்டும் படம் கிடையாது, 2K கிட்ஸ்க்கான படம் கிடையாது, மாஸ் படம் கிடையாது. ஒரு மக்களுக்கு ஒரு உண்மை, மக்கள் எப்படி போடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவான உண்மையை மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் பேசுவேன். இன்னும் 20 வீடியோ கூட இந்த படத்தை பற்றி போடுவேன். அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு அற்புதமான படம். விஜய் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கருப்பு திரைப்படமும் ஜனநாயகம் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கான அப்டேட்டும் சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி கொண்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன, எப்போ கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது சூர்யா அவர்களோட நடிப்பில் ஆஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டு இருக்கும் திரைப்படம் தான் கருப்பு. இந்த திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சூர்யா அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனமும் நம்பிக்கொண்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 10 திரைப்படங்கள் திரையரங்குகளில் தோல்வி பெற்ற திரைப்படங்கள் ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. எந்த திரைப்படம் பெரிய சக்ஸஸ் கடந்த
ஒரு 10 வருஷத்துல வந்து வரல. கங்குவா திரைப்படம் கிடைக்கும் பார்த்தா கங்குவா திரைப்படமும் அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா என்னதான் வந்து ரெட்ரோ திரைப்படம் ஒரு பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றாலுமே, ஒரு நல்ல வசூல் வந்து கிடைத்தாலுமே, அந்த சூர்யாவுக்கான கம்பேக் திரைப்படமா ரெட்ரோ திரைப்படம் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெட்ரோ திரைப்படம் இல்லை. ஸோ அதனால் அஜய் பாலாஜி அவர்கள் இயக்கும் இந்த கருப்பு திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படி சொல்லி தயாரிப்பு நிறுவனம் ரசிகர்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க. இந்த கருப்பு திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வருடம், அதாவது 2026 ஜனவரியிலே 25 ஜனவரியிலே ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது. ஆனாலுமே இது வரைக்கும் ஏன் கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அஜய் பாலாஜி ரொம்ப தெளிவாக வந்து இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கன்வென்ஸ் வந்து ஆகிடக்கூடாது, இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஒரு நல்ல ஹிட் வந்து கொடுத்துட்டா இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெற்றி மேல் வெற்றி கொடுக்க முடியும், இதுக்கு மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் நம்ம யார் சொல்லியும் கன்வின்ஸ் பண்ணாமல் சில சீன்ஸ் வந்து ஒழுங்காக வரலன்னா மீண்டும் இந்த ரீஷூட் பண்ணிட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அஜய் பாலாஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலே 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வந்து செலவாச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது எல்லாமே தாண்டி படத்தை வந்து இந்த வருடம் 2025 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இன்னுமே ப்ராப்பரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடியாமல் இருந்திருக்கு. ஸோ ப்ராப்பரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிந்தால் மட்டுமே இந்த ரிலீஸ் ஸ்டேஜை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜனவரி 23 இதுக்கு முன்பு வந்து ஏப்ரல் 14 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் ஜெயிலர் திரைப்படம் ஜூன் 12 தள்ளி போய்விட்டது. அஃபிஷியலாக வந்து ரஜினிகாந்த் அவர்களே இதை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஏப்ரல் மாதம் வேண்டாம், அதுக்கு முன்பே வந்து ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இப்போ வந்து இருக்காங்க. ஆனால் இந்த பிளான்லையும் வந்து சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதே ஜனவரி மாதம் தான் விஜய் அவர்கள் நடிப்பில் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. இதை மீண்டும் வந்து படக்குழு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் பராசக்தி திரைப்படமும் வந்து அதே ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் ஆக போகிறது. அதே ஒரு பொங்கல் பண்டிகைக்காக தான் ரிலீஸ் ஆக போகிறது. தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் விடுமுறையும் இருக்க போகிறது. இந்த 10 நாட்களில் ஜனநாயகம் திரைப்படத்தோட வசூல் பெருமளவில் அதிகரிக்கும். பராசக்தி திரைப்படத்தோட வசூலும் வந்து பெருமளவில் வந்து அதிகரிக்கும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு 20 வந்து 23 வந்து சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கருப்பு திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் கவனம் போகுமா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்வி தான். அதனால் படத்தை வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த மாதம் பிப்ரவரி முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ஜனவரியில் பிப்ரவரி இந்த 2 மாதத்தில் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிடும். ஆஸ் அ ஃபேனா நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் 23 ஜனநாயகன் பராசக்தி திரைப்படம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுமா, இல்லை சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் துருவ விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கும் பைசன் திரைப்படம் இந்த வார இறுதியில், அதாவது சாட்டர்டே சண்டே வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது பைசன் இந்த படத்திற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய ப்ரொமோஷன் இல்லாமல் தான் வெளியாச்சு. முதல் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப கம்மி தான், வெறும் 2 கோடி தான் வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஆனால் முதல் நாளுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு வந்து அதிகரித்தது. இதுக்கான மிக முக்கியமான காரணம் முதல் நாள் இந்த திரைப்படத்திற்கு வந்த பாசிட்டிவான விமர்சனம் தான். படத்தை பார்த்த எல்லாருமே இந்த படத்தை பற்றி பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம். அது எப்படி பாசிட்டிவான விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாரி செல்வராஜ், துருவ விக்ரம் இவங்களோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து பார்த்தது கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற விஷயத்த மக்களே வந்து சொல்லும் அளவுக்கு தான் வந்து ஒரு பக்காவான படமாக வந்து இருந்தது. சொல்லப்போனால் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் 10 நாளைக்கு அப்புறமா ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. என்னதான் இன்னொரு பக்கம் வந்து டியூட் திரைப்படம் நல்ல வசூல், நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட், திரையரங்குகளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் அது எல்லாமே கொடுத்தாலுமே பைசன் திரைப்படத்தோட திரையரங்குகள் எண்ணிக்கையை டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் பைசன் திரைப்படத்தோட வசூல் வந்து இருந்துச்சு. வார இறுதியில் பைசன் படத்தோட வசூல் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் இது வந்து 2வது வாரம் 3வது வாரம்
முதல் வாரம் படம் ரிலீஸ் ஆச்சு. எப்பயுமே ஒரு படம் வந்து ஒரு வார இறுதிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா வார இறுதியை வந்து டார்கெட் பண்ணி. ஸோ முதல் நாள் இந்த திரைப்படம் ஒரு வசூல் செய்தால் அதை விட 2 மடங்கு வந்து வார இறுதியில் அந்த படம் வந்து வசூல் செய்யும். அதே மாதிரி தான் பைசன் திரைப்படம் முதல் நாள் 2 கோடி தான். ஆனால் அந்த வார இறுதியில் அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் 12 கோடி ரூபாய். இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர். இது வந்து முதல் வாரம். இரண்டாவது வாரம் முதல் வாரத்தை விட 80% அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இரண்டாவது வாரம் சாட்டர்டே சண்டே மட்டுமே இந்த திரைப்படம் 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கான். ஸோ இப்போ வந்து மூன்றாவது வாரம். இந்த மூன்றாவது வாரம் வசூல் வந்து லைட்டாக வந்து ட்ராப் ஆகியிருக்கு. 23% இரண்டாவது வாரத்தை விட வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகியிருக்கு. 14 கோடி ரூபாய் வந்து இந்த மூன்றாவது வாரம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மூன்றாவது வாரம் மட்டும், அதாவது இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து 13 கோடி ரூபாய் வந்து பைசன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது வரைக்குமே 3 வாரம் முடிவில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கண்டிப்பாக வந்து 83 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பைசன் படக்குழுவுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அடுத்த வார இறுதி வரைக்குமே வந்து அதிகரிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோ திரைப்படம் எதுவுமே வரல. எந்த திரைப்படத்துக்கும் இதுக்கு மேலே வர திரைப்படத்துக்கு பெருசாக வந்து எதிர்பார்ப்பு கிடையாது. அதனால் பைசன் திரைப்படத்திற்கு மக்களோட கூட்டம் தொடர்ந்து வந்து போய்கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வார இறுதிக்குள்ளே வந்து பைசன் திரைப்படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 கோடி அப்படிங்கிற போஸ்டர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனால் படக்குழு செம்ம ஹாப்பியில் இருக்குது. பைசன் திரைப்படத்தை மக்களும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு விளக்கத்தை வந்து சொல்கிறேன். ஸோ வந்து எல்லாரும் கேட்குற விஷயம், எதுக்காக பைசன் படத்தை பற்றி மட்டும் பேசுகிற, வேறு படம் இல்லையா, வேறு டாபிக் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து கேட்குறீங்க, கேட்டுட்டும் இருக்கீங்க, இனிமேலும் கேட்க போகிறீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தா கண்டிப்பாக நீங்களே பேசுவீங்க. நீங்களே ஒரு 4 பேர் கிட்ட போய் சொல்லுவீங்க, இந்த படத்தை பற்றி பேசுவீங்க, படத்தோட கலெக்ஷனை பற்றி பேசுவீங்க, டைரக்ஷனை பற்றி பேசுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து இருக்குது. ஸோ வந்து பெரிய ப்ரமோஷன் கிடையாது. நாம் தான் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த படத்தை பற்றி நாம் தான் வந்து பேசியாகணும். ஏன்னா வந்து இந்த படம் ஒரு ஜாதி படம் கிடையாது, வன்முறையை தூண்டும் படம் கிடையாது, 2K கிட்ஸ்க்கான படம் கிடையாது, மாஸ் படம் கிடையாது. ஒரு மக்களுக்கு ஒரு உண்மை, மக்கள் வந்து எப்படி போடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவான உண்மையை வந்து மாரி செல்வராஜ் வந்து சொல்லியிருக்காங்க. நான் மீண்டும் பேசுவேன். இன்னும் 20 வீடியோ கூட இந்த படத்தை பற்றி போடுவேன். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம். விஜய் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம், கருப்பு திரைப்படமும் ஜனநாயகம் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதுக்கான அப்டேட்டும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக் ஆகி கொண்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன, எப்போ கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து சூர்யா அவர்களோட நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டு இருக்கும் திரைப்படம் தான் கருப்பு. இந்த திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சூர்யா அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனமும் நம்பிக்கொண்டு இருக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து 10 திரைப்படங்கள் திரையரங்குகளில் வந்து தோல்வி பெற்ற திரைப்படங்கள் ஆவரேஜாக வந்து போயிட்டு இருக்கு. எந்த திரைப்படம் பெரிய சக்ஸஸ் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து வரல. கங்குவா திரைப்படம் கிடைக்கும் பார்த்தா கங்குவா திரைப்படமும் அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா என்னதான் வந்து ரெட்ரோ திரைப்படம் ஒரு பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றாலுமே, ஒரு நல்ல வசூல் வந்து கிடைத்தாலுமே, அந்த சூர்யாவுக்கான கம்பேக் திரைப்படமா ரெட்ரோ திரைப்படம் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெட்ரோ திரைப்படம் இல்லை. ஸோ அதனால ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கும் இந்த கருப்பு திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படி சொல்லி தயாரிப்பு நிறுவனம் ரசிகர்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க. இந்த கருப்பு திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வருடம், அதாவது 2026 ஜனவரியிலே ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது. ஆனாலுமே இது வரைக்கும் ஏன் கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப தெளிவாக வந்து இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கன்வென்ஸ் வந்து ஆகிடக்கூடாது. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஒரு நல்ல ஹிட் வந்து கொடுத்துட்டா இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெற்றி மேல் வெற்றி கொடுக்க முடியும். இதுக்கு மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் நான் யார் சொல்லியும் கன்வின்ஸ் பண்ணாமல் சில சீன்ஸ் வந்து ஒழுங்காக வரலன்னா மீண்டும் இந்த ரீஷூட் பண்ணிட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலே 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வந்து செலவாச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது எல்லாமே தாண்டி படத்தை வந்து இந்த வருடம் 2025 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இன்னுமே
ப்ராப்பரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடியாமல் இருந்திருக்கு. ஸோ ப்ராப்பரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிந்தால் மட்டுமே இந்த ரிலீஸ் ஸ்டேஜை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜனவரி 23 இதுக்கு முன்பு வந்து ஏப்ரல் 14 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் ஜெயிலர் திரைப்படம் ஜூன் 12 தள்ளி போய்விட்டது. அஃபிஷியலாக வந்து ரஜினிகாந்த் அவர்களே இதை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஏப்ரல் மாதம் வேண்டாம், அதுக்கு முன்பே வந்து ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இப்போ வந்து இருக்காங்க. ஆனால் இந்த பிளான்லையும் வந்து சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதே ஜனவரி மாதம் தான் விஜய் அவர்கள் நடிப்பில் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. இதை மீண்டும் வந்து படக்குழு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் பராசக்தி திரைப்படமும் வந்து அதே ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் ஆக போகிறது. அதே ஒரு பொங்கல் பண்டிகைக்காக தான் ரிலீஸ் ஆக போகிறது. தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் விடுமுறையும் இருக்க போகிறது. இந்த 10 நாட்களில் ஜனநாயகம் திரைப்படத்தோட வசூல் பெருமளவில் அதிகரிக்கும். பராசக்தி திரைப்படத்தோட வசூலும் வந்து பெருமளவில் வந்து அதிகரிக்கும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு 20 வந்து 23 வந்து சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கருப்பு திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் கவனம் போகுமா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்வி தான். அதனால் படத்தை வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த மாதம் பிப்ரவரி முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ஜனவரியில் பிப்ரவரி இந்த 2 மாதத்தில் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிடும். ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் 23 ஜனநாயகன் பராசக்தி திரைப்படம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுமா, இல்லை சோலோ ரிலீஸாக தான் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.